الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. وقال أيضا إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا يزيد المؤمن عمره إلا خيرا أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபௌ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளும் இது வாழ்க்கை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1448 புது வருடத்தின் முஹர்ரம் மாதத்தின் முதலாவது ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, முஹர்ரம் மாதம் நம்முடைய இஸ்லாமிய புது வருடத்துடைய முதல் மாதம், புனித மாதம். இந்த இடத்தில் திடீரென்று நம்மிடம் முஹர்ரம் முதல் துல்ஹிஜ்ஜா வரைக்கும் 12 இஸ்லாமிய மாதங்களையும் சொல்ல முடியுமா என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்ன என்பதை நீங்களே உங்களுக்கு மனதுக்கு பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். குறைக்கல்ல, நம்முடைய புழக்கத்தில் உள்ள நாட்காட்டி அதுவாக இருந்தாலும் ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரைக்கும் நேசரி போகக்கூடிய பிழை இல்லாமல் சொல்லும். மன்னிக்க வேண்டும், நம்மில் பல பேர குழந்தைகளை கண்டவர்களுக்கு அரபு மாதத்தில் ஒரு 5-6 மாதங்களை தொடர்ச்சியாக சொல்ல முடியுமா என்று கேட்டால் நீங்களே உங்களுக்கு பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். இதை வைத்து நாம் விளங்கலாம் நம்முடைய இஸ்லாமிய பற்று, நம்முடைய இஸ்லாத்துடைய அடையாளம் எந்த அளவு நம்மிடம் இருக்கிறது. அன்பானவர்களே, முஹர்ரம் மாதத்தோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை ஆரம்பமாக சொல்லி பிரதான தலைப்பை நான் தொடர நினைக்கிறேன். உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய கவனம், அதே போன்று நீங்கள் ஒவ்வொருவரும் கிபிலாவை நெஞ்சால் முன்னோக்கி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே கண்ணால் ஹத்தீபுடைய முகத்தை நோக்கி இருந்தால் தூக்கம் வராது, வேறு சிந்தனைகள் ஏற்படாது, உள்ளம் திறந்து ஹுத்பாவை கேட்கலாம். அன்பானவர்களே, சென்ற வருடம் இந்த இடத்தில் நம்மோடு இருந்த சில பேர் நமக்கு வளமையாக வலது பக்கத்தில் தொழக்கூடியவர் என்று கபராளியாக இருப்பார். முன்சப்பிலே சென்ற முஹர்ரம் மாதத்துடைய முதலாவது ஜும்மா தொழுகை எல்லோருமே முன்சப்பில் நின்று இருக்கிறார்களா என்று கொஞ்சம் பார்ப்போம். எனக்கு முன்னால் பின்னால் வலது இடது என்று தொழுது எத்தனையோ பேரை இன்று நாங்கள் கபராளிகள், மரபுகள் என்று சொல்கிறோம். அடுத்த முஹர்ரம் மாதம் நான் அடைவேனா? சந்தேகம். அன்பானவர்களே, வாழ்க்கையுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு இந்த முஹர்ரம் மாதத்தை நாங்கள் வித்திட வேண்டும்.
புனித மாதங்களில் ஒன்று. அதே போன்று பல வரலாற்று நிகழ்வுகளை உள்ளடக்கிய ஒரு மாதம். குறிப்பாக ஹிஜ்ரத்துடைய நிகழ்வை நமக்கு வரலாற்று சான்றாக முன்வைக்கின்ற ஒரு மாதம். எப்படி இது உருவாகியது? உமர்களுடைய காலத்திலே கடித பரிமாற்றங்கள் நடக்கின்ற பொழுது திகதி இல்லாமல் வருவது அவர்களுக்கு சில விடயங்களை சிக்கல் ஏற்படுத்துகின்ற பொழுது மஷூரா பண்ணினார்கள். எங்கிருந்து வருடத்தை ஆரம்பிப்பது, நம்முடைய முதல் மாதம் எதுவாக, எதை நாங்கள் வருடத்தை ஆரம்பிப்பது என்று சொல்லி பேசப்பட்ட பொழுது அந்த ஆலோசனை கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரியிலிருந்து, அந்த ஹிஜ்ரத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். இப்படி ஆரம்பிக்கப்பட்ட முஹர்ரம் மாதம் பல வரலாற்று சிறப்புகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதில் குறிப்பாக கண்ணியமானவர்களே, பிரசித்தி பெற்ற ஒரு சம்பவம், குர்ஆன் கூறுகின்ற ஒரு வரலாறு. அது மிக பிரதானமான ஒரு தலைப்பை, ஒரு எச்சரிக்கை தலைப்பை பின்னணியாக கொண்ட ஒரு வரலாறு. மதீனாவுக்கு வந்த பொழுது யூதர்கள் நோன்பு நோற்றிருப்பதை கண்டார்கள். ஆஷூராவுடைய தினம், வார வெள்ளிக்கிழமை நமக்கு முஹர்ரம் 10ஆம் நாள் ஆஷூரா. அந்த நோன்பை நோட்பதற்கு நாங்கள் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். வியாழனை சேர்த்துக் கொள்ளலாம், அல்லது வெள்ளி சனியை சேர்த்துக் கொள்ளலாம். வியாழனும் வெள்ளியும், வெள்ளி அடிப்படையாக பிடிக்க வேண்டிய நாள். அந்த நோன்புடைய சிறப்பு என்ன? சென்ற வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். சென்ற வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமான நோன்புதான் ஆஷூராவுடைய நோன்பு. கேட்டார்கள், ஏன் நோன்பு நோட்டிருக்கிறீர்கள்? ஹாதா யௌமுன் ஸாலிஹ். யூதர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு ஒரு நல்ல நாள், இது ஒரு திருநாள். அன்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா வ கௌமஹு வ அக்ரக ஃபிர்அவுன வ ஜுனூதா. மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்களையும் அல்லாஹ் காப்பாற்றி ஃபிர்அவுனையும் அவனுடைய பட்டாளத்தையும் அழித்த நாள். அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமா, கடமைப்பட்டு மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகார்த்தமாக நாங்கள் இந்த நோன்பை நோக்கிறோம். எப்பொழுதுமே கண்ணியமான நல்ல விடயங்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டி போடுவார்கள். யூதர்களுக்கு மாற்றம் செய்வது நபியுடைய மிக பிரியமான ஒரு செயல். அந்த நாளிலே நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோட்டார்கள். சஹாபாக்களுக்கும் நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டார்கள். இதான் இந்த நோன்புடைய பின்னணி. அவர்கள் ஆசை வைத்தார்கள், 10ஆம் நாள் மாத்திரம் நோன்பு நோற்று யூதர்களுக்கு ஒப்பாகாமல் நான் அடுத்த வருடம் ஹயாத்தோடு இருந்தால் 9வது நாள் நோன்பையும் சேர்த்து நான் நோற்பேன், 10ஓடு 9ஐ சேர்த்துக் கொள்வேன். வேறு ஹதீஸில் இருக்கிற சூமு யௌமன் கபிலா அவ் யௌமன் பஅதா, முன்னால் ஒரு நாளையோ அல்லது பின்னால் ஒரு நாளையோ சேர்த்துக் கொள்ளுங்கள். 9, 10 நோட்டுக் கொள்ளுங்கள், அல்லது 10ஐயும் 11ஐயும் நீங்கள் நோட்டுக் கொள்ளுங்கள். எனவே அந்த நோன்பை நோற்று இந்த அநியாயம் உலகத்திலிருந்து அழிந்த ஒரு நாள், உலகத்தை ஒரு நாட்டை ஆட்டி படைத்த அநியாயக்காரன் மண்கவிய நாள், தன்னை விட்டால் ஆள் இல்லை என்று தலை விரித்தாடிய ஒரு அயோக்கியன் அழிந்த நாள். யார் எந்த துறையில் அநியாயம் செய்வார்களோ அவர்கள் மண் கவ்வாமல் சாவு வராது என்பதை நமக்கு உணர்த்தும் நாள். அநியாயம் பொல்லாதது, ஆபத்தானது, அது தன் வினை தன்னை தொடும் என்ற அந்த பாடத்தை நமக்கு புகட்டுகின்ற நாள். ஒரு நாட்டை வைத்து படுத்திய பாடவன் ஃபிரௌன். சமகாலத்திலும் பல நாடுகளை ஆட்சி செய்தவர்கள், அந்த நாட்டை படாத பாடுபடுத்தியவர்கள், மண் கவ்விக்கொண்டிருக்கின்ற, மண் கவ்வுகின்ற விளிம்பில் இருக்கின்ற, மண் கவ்வுகின்ற பட்டியலிலே இருக்கின்ற ஒரு இனிமையான, ஒரு கண்குளிர்ச்சியான ஒரு காலம் என்பதையும் இந்த ஃபிரௌனோடு ஒப்பிட்டு சமகால மினி ஃபிரௌன்களையும் குட்டி ஃபிரௌன்களையும் அழிவு எப்பொழுது வரும் என்று நாம் ஆசை வைத்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நாள். எனவே அந்த வரலாற்று பின்னணிக்கு அந்த நோன்பு, அவர்களுடைய நோன்பு காரணமாக இருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பை சொல்லி பாவ மன்னிப்பு என்ற நோக்கத்திலே நீங்கள் அந்த நோன்பை நோட்டுக் கொள்ளுங்கள். நஹ்னு அவுலா பிமூஸா மின்கும், உங்களை விட மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை மதிப்பதற்கும் கௌரவப்படுத்துவதற்கும் நாங்கள் தான் தகுதியானவர்கள் என்று யூதர்களை அப்படியே மட்டம் தட்டிவிட்டு, நாங்கள் தான் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை, நாங்கள் தான் ஈமான்தாரிகள், குர்ஆனை விசுவாசிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய உண்மையான ஏகத்துவத்தை ஏற்று நடக்கக்கூடியவர்கள், நாங்கள் அதை மதிக்கிறோம் என்று நோன்பு நோட்டாக நோன்பு சொன்னார்கள். அடுத்தது கண்ணியமானவர்களே, பல முஹர்ரம்களை சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு எத்தனை வயது, இன்னும் எத்தனை நாட்கள், எத்தனை வினாடிகள், எத்தனை நிமிடங்கள், எத்தனை மணித்தியாலங்கள், எத்தனை வாரங்கள்,
எத்தனை மாதங்கள் எனக்கு ஆயுள் இருக்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். சில விடயங்களிலே நாம் முன்னேற வேண்டும். உலகத்துடைய அடிப்படையிலே சொல்லாமலே முன்னேற்றம் வருகிறது. புதிய ஒரு வகை போன் வரும் பொழுது லேட்டஸ்ட் போனை தான் வாங்குகிறோம், வாகனத்திலே லேட்டஸ்டை வாங்குகிறோம், வீடு கட்டும் பொழுது புதிய டிசைனிலே கட்டுகிறோம், ஆடைகளை புதிய டிசைன்களிலே வாங்குகிறோம். நம்முடைய மார்க்கெட் துறை, ஆன்மீக துறை, நம்முடைய கபரிலே நமக்கு நிம்மதியை தரக்கூடிய துறை, மக்சரிலே நிழல் தரக்கூடிய துறை, சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரான அந்த பாலத்தை, சிராத்தை மின்னல் வேகத்திலே கடக்க வைக்கின்ற, நன்மை எழுதப்பட்ட ஏட்டை வலது கையிலே பெற்றுத் தருகின்ற, அதே போன்று கண்ணியமான கேள்வி கணக்கை லேசாக்குகின்ற, அல்லது கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கத்திலே நம்மை நுழைவிக்கின்ற அப்படியான மார்க்கெட் துறை இன்னுமே 50 வருடமாக ஒரே மாதிரி இருக்கிறது. இன்னும் அதே போன்று 50 வருடங்களுக்கு முன்னால் செய்த அதே முறையிலே வுது, 60 வருடங்களுக்கு முன்னால் தொழுத அதே குறைபாடுகளோடு தொழுகை, 65, 70, 80 வயதா, 75, 74 வருடங்களுக்கு முன்னால் படித்த அதே உச்சரிப்போடு குர்ஆன், எல்லாமே அப்டேட் ஆகிறது. மார்க்கம் மாத்திரம் அது எல்லாமே லேட்டஸ்ட் ஆகிறது, மார்க்கம் மாத்திரம் கிளாசிக்காக, அது எப்பொழுதுமே பழையதாக இருக்கிறது என்றால் கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். ஒரு முஃமினுடைய 2 தினங்கள் சமமாக முடியாது. நேற்றை விட இன்று ஏதோ ஒரு அமல் கூடுதலாக செய்திருக்க வேண்டும். இன்றைய விட நாளை ஏதோ ஒரு அமலை, ஒரு இபாதத்தை, நேற்று 100 ரூபாய் சதக்கா கொடுப்பேன், நாளை 110 ரூபாய் சதக்கா கொடுப்பேன். இன்று பரலை மாத்திரம் தொழுவேன், நாளை சுன்னத்தையும் சேர்த்து தொழுவேன். நாளை நேற்று முன்பின் சுன்னத்துக்களை மாத்திரம் தொழுவேன், இன்று நான் தஹஜ்ஜுத் தொழுவேன், துஹா தொழுவேன். இன்று தஹஜ்ஜும் துஆவும் மாத்திரம் தொழுவேன், நாளை நான் விக்ரை தொழுவேன். ஒரு மூமினுடைய அப்துல் மஸ்ஊதுடைய கருத்து, ஒரு மூமினுடைய 2 தினங்கள் சமமாக முடியாது, முன்னேற வேண்டும். ஆரம்பத்தில் 2 குர்ஆன் வசனங்கள், ஒரு ஹதீஸை சொன்னேன். அதை வைத்தவருடைய ஃபத்வாவுடைய பல துறைகளை நாம் முன்னேற்ற வேண்டும் என்ற தலைப்பில் சில துறைகளை தொட்டு காட்டுவேன். உங்களுடைய உற்சாகமும் உங்களுடைய விழிப்புணர்வும் இன்னும் கூட வேண்டும். அன்பானவர்களே, பல விடயங்களை பற்றி சிந்திக்கிறோம், ஆய்வு செய்கிறோம், பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறோம். எத்தனையோ விடயங்களை நாங்கள் வாழ்க்கையிலே தனிமையிலிருந்து சிந்தித்திருக்கிறோம், இரவு பூராக சிந்தித்திருக்கிறோம், படித்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். எத்தனையோ பொருட்களை பற்றி ஆய்வு செய்து ஆய்வு தகவல்கள் எல்லாம் திரட்டி இருக்கிறோம். பல ஏடுகளை தொகுத்திருக்கிறோம், பல பக்கங்களை வாசித்திருக்கிறோம். அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான், அதை நான் ஓதவில்லை, அந்த ஆயத்தோடு சம்பந்தப்பட்டது. நீங்கள் உங்களை பற்றி ஆய்வு செய்வது இல்லையா? உங்களுடைய சுய ஆய்வு இல்லையா? இப்சார் என்பது கனிமலை அறிவுபூர்வமான படிப்பினை பார்வை, அகப்பார்வை. கண் பார்வை இல்லாதவருக்கும் இப்சார் இருக்கிறது. ரஆ என்றால் பார்த்தான், ஆனால் பார்வை அற்றவருக்கு ரஆ என்ற வார்த்தை பாவிக்க முடியாது, அது கண் பார்வை தேவை. அபுஸ்தர என்ற வார்த்தை இருக்கிறது. அபுஸ்தர அகப்பார்வை, சிந்தனை பார்வை, ஆறறிவல்ல, 7வது வகையுடைய அறிவோடு அந்த மார்க்க ஞானத்தோடு உள்ள பார்வை, அது கண் பார்வை அற்றவருக்கும் இப்சார் இருக்கிறது. அபுஸ்தர அகப்பார்வை, தெளிவுடன் ஆதாரத்துடன் விடயங்களை ஆய்வு செய்வது. அப்பலா தரவுன் அப்பலா தந்துருன் என்ற வார்த்தையை கேட்டிருந்தால் பார்வையற்றவர்களுக்கு அந்த ஆயத் பொருந்தாது. அல்லாஹ் எல்லாரையும் உள்ளடக்கி கேட்கிறான், அப்பலா துபுசிரோன், நீங்கள் உங்களை பற்றி சிந்திப்பதில்லையா? உங்களுடைய ஆத்மாவை பார்ப்பதில்லையா? உங்களுடைய மனதை சிந்திப்பதில்லையா? உங்களுக்குள் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முனைவதில்லையா? நம்மை பற்றி சிந்தித்தோமா? காலையில் எழும்பியது முதல் இரவு தூங்கும் வரை மற்றவர்களுடைய சிந்தனை. அவனை எப்படி வெட்டலாம், இவனை எப்படி கொத்தலாம், இவனை எப்படி கீழே போடலாம், அவனை எப்படி கேவலப்படுத்தலாம், அவனை எப்படி தண்டிக்கலாம், அவனுடைய மானத்தை எப்படி வாங்கலாம், அவனை 2 பேரை எப்படி பிரிக்கலாம், இவனை எப்படி தோற்கடிக்கலாம், இவனுடைய இந்த விடயத்தை எப்படி மீடியாவுக்கு கொண்டு வரலாம். இதுதான் சிந்தனை.
மற்றவர்களை பற்றியே சிந்தனையும் ஆய்வும் தகவல் திரட்டலையும் செய்து கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்களை பற்றி ஆய்வு செய்வதில்லையா, சிந்திப்பதில்லையா? கொஞ்சம் தனிமையில் இருந்து உங்களுடைய சுய ஆய்வை நீங்கள் மேற்கொள்வதில்லையா? அதன் முஹாசபத்து நம்மை பற்றி சிந்திப்பது. நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், நான் எத்தனை வயது, என்னுடைய வாழ்க்கை எப்படி அமையும், என்னுடைய மௌத் எப்படி அமையும், நான் மலக்குள் மௌத்தை சந்திக்கின்ற பொழுது எப்படி சந்திப்பேன், என்னுடைய கபருடைய வாழ்க்கை எப்படி அமையும். உலக அறிவு என்ன சொல்லும்? கபரு 3 காரு 2 காரு புலி, அவ்வளவுதான். உடம்பு அங்கும் இங்கும் கையை விரித்து கூட உறங்க முடியாத கபர். இது நம்முடைய தகவல் சொல்லும், புத்தி சொல்லும். மார்க்க ஞானம் வகையுடைய விளக்கம் என்ன சொல்லும்? நீங்கள் நல்லவரா, நீங்கள் முஹ்மினா, உங்களுக்கு சொர்க்கம் வரைக்கும் கண்ணு கட்டுகின்ற தூரம் உங்களுக்கு கபரு விசாலமாகும். இதை நம்புவதுதான் நம்முடைய ஆன்மீக பார்வை. புத்தி என்ன சொல்லும்? ஒவ்வொரு கபறுகளையும் இப்படி விசாலமாக்கினால் இவ்வளவு பெரிய மையவாடியில் எத்தனை என்று பேசும். வகை குர்ஆனுடைய ஞானம், ஆன்மீக ஞானம் சொல்லும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் மூமினாக இருந்தால் கண்ணு கட்டுகின்ற தூரம் கபரு விசாலமாகும். அந்த கபருடைய வாழ்க்கை எனக்கு எப்படி அமையும்? சிந்திப்போம். மௌத்துரிய நேரத்தில் எனக்கு என்ன வார்த்தை வரும்? களிமா வருமா? மௌத்துரிய நேரத்தில் நான் பயங்கரமான மௌத்தை சந்திப்பேனா, சந்தோஷமான மௌத்தை சந்திப்பேனா? சிந்திக்கக்கூடிய ஒரு தருணம். தன்னை பற்றி சிந்திப்பது. ஈமான்தாரிகள் எல்லாவை பயந்து கொள்ளுங்கள். நாளை மறுமைக்காக எதை நீங்கள் முற்படுத்தி அனுப்பியிருக்கிறீர்கள் என்று சிந்தியுங்கள். நிச்சயமாக செயல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். இன்னல்லாஹ் கபீரும் பிமா தஅமலூன். செயல்கள் அல்லாஹ்வுக்கு தெரியும். தாயப்படுகிறது. சுய ஆய்வை, சுய சிந்தனையை, நம்மை பற்றி சிந்திப்பதை தூண்டுகின்ற ஆய்வு. அதே போன்று கண்ணியமானவர்களே, இன்னல்லாஹ லா யுகய்யிரு மா பிகௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு கூட்டம், ஒரு சாரார் தம்மை தாமே மாற்ற முனையாத வரை, மாற்றுவதற்கு முயற்சிக்காத வரை அல்லாஹ் மாற்ற மாட்டார். என்ன அர்த்தம்? நம்மிடத்திலே ஒரு துடிப்பு இருந்தால்தான் நமக்கு அதற்குரிய வழிகளை அல்லாஹ் உண்டு பண்ணுவான். தங்க விளக்காக இருந்தாலும் தோண்டுகோல் தேவை என்பார்கள். விளக்கு தங்கமாக இருந்தாலும் தானாக எரியாது. ஒரு நெருப்பு குச்சியுடைய, ஒரு மெழுகுதிரியுடைய ஒரு தூண்டுகோல் தேவை போன்று நம்முடைய மனதில் துடிப்பு இருக்கும் பொழுது, ஆர்வம் இருக்கும் பொழுது அல்லாஹ் வழியை திறப்பான். நாம் திருந்த வேண்டும் என்று நாம் மனதிலே வைராக்கியம் எடுக்கின்ற பொழுது திருந்தக்கூடிய வழிகளை அல்லாஹ் உண்டு பண்ணுவான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த சான்று. அவளை பற்றி சொல்ல தேவையில்லை. அவருடைய ஆரம்பம் என்ன தெரியும். அவருடைய பயணம் எப்படி ஆரம்பித்தது, என்ன சதத்தோடு ஆரம்பித்தது? வரும்பொழுது முஹம்மதுடைய நவுபில்லா, முஹம்மதுடைய தலையோடு வருவேன். அபூஜஹல் தூண்டி அனுப்பினான். தலையோடு வருவேன். அபூஜஹல் யாரை நம்பவில்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நம்பினான். தன் சகோதரியுடைய மகன் உமர், நீ முஹம்மதுடைய தலையோடு தான் வருவாய், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நம்பிக்கை, அந்த அந்த துறையில ஈடுபடுத்திய வீரர்களிலே ஒரு நம்பிக்கையான வீரர் போகிறார். இடையிலே சகோதரியுடைய வீட்டுக்கு வருகிறார். அவர்களும் களிமாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். சகோதரியை தாக்குகிறார், மச்சானை தாக்குகிறார். அவருடைய இரத்தம் தெரிக்கிறது. குர்ஆனுடைய ஒரு பிரதி, சூரத்தாக எழுதப்பட்ட ஒரு பிரதி இருக்கிறது. அவர் அதை கண்டு அவர் வந்த வெறிக்கு அதை தொற்றிருக்கவும் கூடாது. அவர் அதை பார்த்து இன்னும் கோபப்பட்டிருக்க வேண்டும். அது இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, என்னை தவிர வணக்கத்துக்குரியவர் யாரும் இல்லை, என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்ற அந்த ஆயத்தை பார்த்தவர் சிந்திக்கிறார். அந்த ஆயத் அவரை சிந்திக்க வைக்கிறது. இது அர்த்தம் இருக்கிறது. இப்சார், அகப்பார்வை, சிந்தனா, என்ன தன்னுடைய சிந்தனையோடு ஆய்வு. இதில் இன்னும் அர்த்தம் இருக்கிறது. நான் தான் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை, என்னைத்தான் வணங்க வேண்டும் என்ற வார்த்தை, இதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்படியே கையை தொட போகிறார். நீ அசுத்தமான தொட முடியாத சங்கைக்கு சொல்கிறார். அப்படியே குளித்து விட்டு வருகிறார்கள். கனிமலை அதுக்கு பின்னால் எங்கே நபி இருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தான் மல்கப்படி இருக்கிறார். போகிறார்கள். அங்கே கையை கை மேல் கை வைத்து முஹம்மதுடைய கையை நீட்டுங்கள் யா ரசூலல்லாஹ், கலிமா சொல்கிறார்கள்.
முஹம்மதுடைய நஅூதுபில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையோடு வருவேன் என்ற நபர் கொஞ்சம் சிந்தித்தார், கொஞ்சம் அந்த குர்ஆனுடைய வசனத்தை பற்றி மனசுக்கு எடுத்தார், கொஞ்சம் அதை சீரியஸாக எடுத்தார், அதை அர்த்தமுள்ளதாக எடுத்தார். அப்பொழுது அவருக்கு வழி திறந்தது. எப்படி மாறினார்? நபித்துவம் முற்றுப்பெற்று விட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு. ஆனால் அதே நபி தன்னுடைய வாயால் சொன்னார்கள், எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் உமர் தகுதி. எப்படி மாற்றியது? கொஞ்ச நேர சிந்தனை. ஒவ்வொன்றை சிந்திப்போம். ஒவ்வொரு துறையிலும் கனிமனை தனிப்பட்ட வாழ்க்கை, அந்த இரவுடைய பகல் எப்படி கழிகிறது, வியாபாரத்தை சிந்திப்போம். ஹராமான வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறேனா? என்னுடைய இரத்தத்தை, என்னுடைய மனை மக்களுடைய இரத்தத்தை நான் அப்படியே நரகத்தை நோக்கி அவருடைய உடம்பை தயாரிக்கிறேன், சிந்திப்போம். ஹராமான வழியில் கண்ணியமானவர்களே, ஒரு தூசி கூட வரும் விடயத்திலே சஹாபாக்கள் முன்னோர்கள் பேருதலாக இருந்தார்கள். தூசி, உதாரணம் சொல்வேன், சான்றை முன்வைப்பேன். ஹராமாக சம்பாதிப்போர் நினைக்கக்கூடாது. என்னென்ன ஹராம்கள் இருக்கிறது, கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்தை பற்றி பேசுவார். ஒவ்வொரு தலைப்பிலும் சிந்திப்போம், மாறுவோம், டெவலப் ஆகுவோம், அப்டேட் ஆகுவோம். இறுதியாக சில முக்கியமான விடயங்களை சொல்லி நான் முடித்துக் கொள்வேன். அன்பானவர்களே, அழகான ஒரு சம்பவம். எப்படிப்பட்ட ரவுடியும் கெட்டவனும் அயோக்கியனும் யோக்கியனாக மாறலாம் மனசு வைத்தார். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. இந்த ஆயத் பல கருத்துக்கள் உள்ளடக்கிய ஆயத். எந்த துறையில் யார் கொஞ்சம் தியாகமும் அர்ப்பணிப்பும் ஒரு முயற்சியும் செய்வார்களோ, ஒரு வழி அல்ல, பல வழிகளை, பல ஆப்பர்ச்சுனிட்டிகளை, பல அவர்களுக்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்படுத்துவோம். பல வழிகளை, அந்த வழியில் அவர் விரும்பியதை தேர்ந்தெடுக்கிறார். கொஞ்சம் முயற்சியும் கொஞ்சம் தியாகமும் கொஞ்சம் அர்ப்பணிப்பும் தேவை. கொஞ்சம் அதை நம்முடைய பாசை புலகங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டும், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டும். சுபைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி மாற்றத்துக்கான சிறந்த சான்று. இவருடைய பேரை எப்படி உமர் ரலியல்லாஹு பேரை உமரே வருகிறார்கள். லவ் சலக்த ஃபஜ்ஜன் லசலக இப்லீஸ் ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக். உமரே, நீங்கள் ஒரு பாதையில் பயணித்தால், நடந்து சென்றால், இப்லீஸ் அந்த பாதையில் வராமல் எஸ்கேப் ஆகி விடுவான். இப்லீஸே எஸ்கேப் ஆகுகின்ற அளவு இப்லீஸ் ஷைத்தானிடத்தை, ஷைத்தான் அல்ல இப்லீஸ். விளங்க வேண்டும் வித்தியாசத்தை. இப்லீஸுக்கும் ஷைத்தானுக்கு என்ன வித்தியாசம்? சிந்தித்தோம் எவ்வளவு காலம் இதை? இவ்வளவு காலமா பேங்க் கேட்கிறோம். இப்லீஸ் யார், ஷைத்தான் யார்? சிந்தித்தோமா? இப்லீஸ் ஷைத்தான்களின் தந்தை. பிள்ளை குட்டிகள் பரம்பரையில ஷைத்தான். அபுல் ஜான் ஜின்னத்தின் தந்தை. அந்த கூட்டத்தின் ஷைத்தான் அல்ல, அந்த கூட்டத்தின் தந்தையாகிய இப்லீஸே உங்களில் வருகின்ற பாதையில் வரமாட்டான் என்ற அளவுக்கு அவருடைய பேருக்கு இப்லீஸை நடுங்குவான். அது போன்றுதான் சுபைல் என்ற பெயரை கேட்டால் எல்லா வியாபார கோஷ்டிகளும் நடுங்குவார்கள். பாதை செல்லப்படுது, அங்கே வருகின்ற வருகிறது. இங்கிருந்து உதாரணம் சொல்கிறேன், மட்டக்களத்திலிருந்து குடும்பம் நோக்கி போகிறது. பஸ்காரர்கள் பேசிக் கொள்வார்கள், லொரிக்காரர்கள் பேசிக் கொள்வார்கள். அங்கு நிற்கிறானா, இங்க நிற்கிறானா, யார் நிற்கிறான் நிற்கிறான் கேட்டுக் கொள்வார்கள். அதுபோன்று பிரயாண கோஷ்டிகள் போர்டுகளை தாண்டும் பொழுது கேட்பார்களா, எந்த பாதையார் வாரீங்க, எந்த பாதையார்? புதைந்த ஆட்கள் இருக்கிறார்கள், ரவுடி, ஐஆர்சி, திருடர். எப்படித்தான் பணத்தை, பொருளை, பொருளாதாரத்தை பதுக்கி வைத்தாலும் காலையில் இருக்காது. மிக நிபுணத்துவம் வாய்ந்த திருடர். அப்படி பயம், ரூட்டை மாற்றி விடுவார்கள். அந்த புதையில் ரஹ்மத்துல்லாஹி தஹஜ்ஜுத் நேரம் ஒரு வீட்டு கூரையை உடைத்துக் கொண்டு திருட பாய்கிறார்கள் கல்லனாக. அந்த வீட்டில் ஒரு முதியவர் அல்லது அந்த வீட்டுடைய மூத்தவர் மனிதர் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார். குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஆயத் சம்பந்தப்பட்ட பல விடயங்கள் வந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை நான் பார்த்தேன். குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஆயத்தை ஓதுகிறார். அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக். ஈமான்தாரிகளுக்கு அவருடைய உள்ளம் அல்லாஹ்வுக்காக அஞ்சி பயந்து, அல்லாஹ் இறக்கி வைத்த குர்ஆனுடைய புத்திமதிகளை கேட்டு கட்டுப்பட்டு பயந்து நடக்கின்ற வாழ்க்கையை மாற்றுகின்ற. என்ன சுருக்கமான கேள்வி என்ன தெரியுமா? பாவிகளுக்கு திருந்தும் நேரம் வரவில்லையா? இப்படியே வாழ்ந்து மரணிப்பதா?
தஹஜ்ஜுத் நேரம் உள்ள மோர்மையான நேரம். திருடர் திருடப்பாய்கிறார். வீட்டுக்காரர் தஹஜ்ஜுத் தொழுது விட்டு குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார், அல்லது தஹஜ்ஜுத் தொழுகையை ஓதிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆயத் திருடருடைய உள்ளத்தை தொடுகிறது. உடனே உள்ளத்தை அந்த ஆயத் தாக்குகிறது. இவர் அரபி பாசை தெரியும். உள்ளத்திலே அதை அப்படியே இணைந்து உடனே தேம்பி தேம்பி அழுது, ஆனையா ரப், நேரம் வந்துவிட்டது திருந்துவதற்கு ரப்பே, நான் திருந்தும் நேரம் வந்துவிட்டது, நான் இன்று முதல் திருந்துகிறேன். பேரை கேட்டாலே போஸ்டி நடுங்கும் திருடன் அழுகிறார். அந்த மனிதனிடமே தௌபா செய்கிறார், திருந்துகிறார். எப்படி மாறினார் தெரியுமா? அவருக்கு ஒரு மகன் இருந்தார், ஜெயித். அலி 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 என்ற பேர் ஒரு மகன் இருந்தார். கொஞ்சம் குறும்புத்தனம், கொஞ்சம் கூத்து, அந்த வயசு உடைய கூத்து, கொஞ்சம் பாப்பாவுடைய பேச்சு கொஞ்சம் மதிக்காமல் கட்டுப்படாமல் நடக்கின்ற ஒரு சுபாவத்தில் வளர்ந்தார். ஆனால் பத்வா செய்யவில்லை, பிள்ளைகளை திட்டவில்லை, தப்பிக்கவில்லை. புத்திமதி, வழிகாட்டல், துவா, அழுகை. அல்லாஹ்வுடைய துவா கேட்பாராம், ரப்பே யாருவர் யாருவர் கொள்ளை கோஷ்டியின் தலைவர் ரவுடி ரவுடி திருந்தி எப்படி பிள்ளை வளர்க்கிறார். ரப்பே என்னுடைய மகன் அலி நல்லவனாக வர வேண்டும், சீரேரியாக வர வேண்டும், திருந்த வேண்டும், கண்குளிர்ச்சியாக வர வேண்டும் என்று நான் படுகின்ற பாடு உனக்கு தெரியும். என்னுடைய மகனை வீணாக்கி விடாதே. என்னுடைய மகனை திருத்தித்தார். என்னுடைய மகன் போதை வச்சுக்கு அடிமையா, அலுங்கல் சுஜூதிலே தஹஜ்ஜுதிலே. என்னுடைய மகன் கள்ள தொடர்பா, அலுங்கல் சுஜூதிலே தஹஜ்ஜுதிலே. என்னுடைய மகன் என்னை அவமதிக்கிறானா, சுஜூதிலே அலுங்கல், அல்லாஹ்வுடைய கண்ணீர் வடிங்கள். இந்த மனிதரை விட கெட்டவர் இல்லை நாங்கள். எப்படி இருந்தவர்? அன்பானவர்களே, பெற்றோருடைய துவா கபூலாகும். கபூலானது துவா. சம்பவம் முடிகிறது. அதோடு பின்னால் ஒரு சம்பவம் நடக்கிறது. பெரும்பாலும் இந்த மகன் தான். மகன் பெருசாகிவிட்டார். மகன் வியாபாரி. மகன் கடையிலே பாப்பா பார்க்கிறார் மகனை. யார்? சுஹைல் ரஹ்மத்துல்லாஹி. மகன் அடிக்கடி தராசியை துடைக்கிறார். அடிக்கடி தராசி, நாங்கள் வந்தா முதலாவது துடைத்துக் கொள்வோம், அது துடைக்க மாட்டோம். தராசியை அடிக்கடி துடைத்துக் கொள்வோம். அப்படின்னா என்ன? ஒருவருக்கு நிறுத்தி கொடுத்து விட்டால் அடுத்தவருக்கு நிறுத்தி துடைத்து விட்டு தான் இருக்கிறார். தந்தை கேட்டார், மகனே ஏன் ராஜா அடிக்கடி தராசியை துடைக்கிறாய்? என்ன பதில் தெரியுமா? சொன்னார் மகன், வாப்பா, கஸ்டமருக்கு, வாடிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய பொருட்களோடு சேர்த்து மரக்கறியா, காய்கறியா, பழங்களா, அப்படியான பொருட்களோடு சேர்த்து அந்த மரக்கறி கிழங்கோடு சேர்த்து கிழங்கில் உள்ள மண்ணின் தூசியை நான் நிறுத்திவிடக் கூடாது. பாதையில் வீசுகின்ற கிளம்புகின்ற புழுதி என்னுடைய தராசியில் படிந்து அந்த தூசியை கூட கலப்படமாக மேலதிகமாக நான் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நிறுத்தி கொடுக்கல் வாங்கலில் மோசடி செய்தவனாக மாறக்கூடாது. ஏற்கனவே கவலை கண்ணீர் வடித்து சுஜூதிலே அழுது துவா கேட்ட தந்தை ஆனந்த கண்ணீர் வடித்துவிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திவிட்டு மகனுக்கு சொன்னார்களாம், மகனே, உன்னுடைய இந்த பக்குவம், இந்த பேணுதல் 2 ஹஜ்ஜுகள் 20 உம்ரா செய்வதை விட சிறந்த என்னுடைய பார்வை. இதன் திருத்தம், இதன் மாற்றம். இப்படித்தான் பிள்ளைகளை திருத்த வேண்டும். முன்மாதிரியான பெற்றோர்களாக இருக்க வேண்டும். பெற்றோர் அந்த துறை குடும்ப வாழ்க்கை திருத்துவோம். ஹராம் கலக்கக்கூடாது. ஹராம் கலந்தால் எந்த வியாபாரம் எதுவாக இருந்தாலும் ஹராம் கலந்தால் பன்னாறு ஒன்றாபி அது நரகம் தருகின்ற உடம்பு என்று நபியவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். கணவன் மனைவியுடைய உறவு எந்த அழகாக, அன்பாக, சிறப்பாக இருக்குமோ பிள்ளைகள் சீதேவிகளாக வருவார்கள். நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உறவும் கண்ணியமான மூத்த உலமாக்கள் சபையில் இருப்பீர்கள், இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், பின்னாலும் கேட்கலாம். எங்காவது கிடைத்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் படித்துக் கொள்கிறேன். எத்தனையோ வரலாற்று கிதாபுகள் 2 கணவன் மனைவி உடைய பாடங்களை கண்ணியமானவர்களை படித்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். இதுவரைக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் இடையிலே ஒரு சிறிய ஒரு வாய்த்தக்கம் வந்த வரலாற்றை குறுகிய விலகினமான அறிவுத்தனை கிடைக்கவில்லை. கணவன் சீதேவி, மனைவியும் சீதேவி,
நல்லவர்கள், ஒற்றுமை, கண்ணியம், கௌரவம், அன்பு, கணவனுக்கு என்ன ஃபேவரட்டோ மனைவிக்கு ஃபேவரட், மனைவிக்கு என்ன ஃபேவரட்டோ கணவனுக்கு ஃபேவரட், அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை போனது. அன்பானவர்களே, அந்த தாய் பிறந்த தாய் பட்டியலிலே பேர் எடுத்தார். கைருன் நிசாஇ அர்பா, அந்த தாய் பிறந்த தாய்மாருடைய பட்டியலில் பேர் எடுத்தார். தாயை போன்று பிள்ளை, நூலை போன்று சேலை என்பார்கள். அதாவது எந்த நூலால் எந்த துணி நெய்யப்படுமோ அந்த துணிக்கு அந்த பெயர் தான் வரும். சில்க் நூலால் பின்னப்பட்ட துணிக்கு கொட்டன் துணி என்று சொல்லப்பட மாட்டாது. அதே போன்று கொட்டனால் பின்னப்பட்ட அந்த துணிக்கு அதுக்கு சில்க் பட்டு துணி என்று சொல்ல முடியாது. அன்பானவர்களே, தாயை போன்று பிள்ளை வரும், நூலை போன்று சேலை வரும் என்றார்கள். அது பழமொழி, நம்முடைய காலத்து பழமொழி. அது யதார்த்தம் இங்கே வெளிப்படுகிறது. நானும் சிறந்த பெண்ணாக மாறி பாத்திமாவுடைய எல்லாம் அன்பு மகளையும் அதே பட்டியல் எடுத்தார்கள். சொர்க்கத்து பெண்களுக்கு பொதுவான தலைவி பாத்திமாவுடைய எல்லாம் சில தலைவிகளை எல்லாம் கௌரவ தலைவிகளாக வைத்திருக்கிறார். அந்த கௌரவ தலைவிகளில் 4 இருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம், அதில் ஒன்றுதான் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா நாயகி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதே போன்று கண்ணியமானவர்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிறப்பு தலைவி, குறிப்பான விசேஷமான தலைவி, பொதுப்பட்டியலும் இடம்பெறுகிறார்கள். தாய் கணவன் மனைவியுடைய உறவு சீராக இருக்கும் பொழுது பிள்ளை, கணவன் மனைவியுடைய உறவை புதுப்பிப்போம், மன்னிப்போம், மறப்போம், மன்னிப்பு கொடுப்போம், மன்னிப்பு கேட்போம், வீட்டிலே பணிவிடை செய்வோம். மனைவிக்கு சமையலறையில் இறைச்சி வெட்டி கொடுத்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து நாம். மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வந்து வாகனத்தில் ஏறும் பொழுது அவர்கள் உயரம் குறைந்தவர்கள், ஒட்டகம் உயரமானது, கால் வைத்து ஏறுகின்ற அந்த படி போன்ற அந்த தட்டிலே கால் வைக்க முடியாத உயரம். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார் தெரியுமா? பணிவை பாருங்கள். கணவன் மனைவியுடைய உறவை புதுப்பிக்கின்ற ஒரு முஹர்ரமாக இதை மாற்றிக்கொள்வோம். கீழே உட்கார்ந்து சுஜூதுடைய உறுப்பு முழங்கால், தன்னுடைய முழங்காலில் காலை வைத்து ஏறுமாறு மனைவி வாகனத்தில் ஏறுவதற்கு படியாக தன்னுடைய புனிதமான உடம்பின் ஒரு பகுதியை பாவித்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியை இருக்க வேண்டிய கணவன்மார்களாக மாறுவோம். அதே போன்று கண்ணியமான இறுதி கட்டம், நம்முடைய உறவுகள் அனுமதிக்கப்பட்ட உறவு, அனுமதிக்கப்படாத உறவு என்று 2ஆக பிரிகிறது. இப்படி சில முக்கியமான விடயங்களை ஒரு சில நிமிடங்களிலே நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட முன்னுரைகிறேன். சமகாலம் ஒரு ஆபத்தான காலம், நாகரிகம் என்ற பெயரில் அநாகரிகம் தலைவிரித்தாடுகின்ற காலம். மாடர்ன் வேர்ல்ட் என்ற ஒரு பெயரிலே நாகரிகம், முன்னேற்றம் என்று நம்மை மடையனாக ஆக்குகின்ற ஒரு காலம். எந்த அளவு மடையனாகிவிட்டது? இந்த சாதனங்கள், கருவிகள். கனிமன் நம்மளே கேட்கிறேன், உங்களிடம் கொடுத்திருக்கின்ற உடுப்பாக இருக்கலாம், பாவிக்கின்ற போனாக இருக்கலாம், வாகனமா இருக்கலாம், தேவைக்கு வாங்கினோமா ஆடம்பரத்துக்கு வாங்கினோமா? நம்மை வழிநடத்துவது எது? அதிகமான ஈமான், தக்வா, மஸ்ஜித், அமல், இபாதத், மார்க்கப்பட்டு இருக்கின்றவர்களை எல்லாம் ஓரளவு பாதுகாக்கிறார். ஆனால் அந்த துறையில ஈடுபடுகின்ற மீடியா வழிநடத்துகிறது, சோசியல் மீடியா வழிநடத்துகிறது. இந்த போனை எங்க பார்த்து வாங்கினீர்கள்? இன்ஸ்டாகிராமிலே அட்வர்டைஸ் பார்த்து வாங்கினேன், FB-லே பார்த்து வாங்கினேன். இந்த பைக் எங்க வாங்கினீர்கள்? FB-லே பார்த்து, அட்வர்டைஸ் பார்த்து பொருள் வாங்குவது தவறல்ல, ஆனால் வாங்குவது தேவைக்கா? 40,000 சம்பளம் எடுக்கின்றவருக்கு 4 லட்சத்துடைய ஐபோன் எதற்கு? ஆடம்பரத்துக்கு. 30,000 கொடுத்து கேஷாக ஒரு போன் வாங்க முடியும் சொந்த பணத்தில். 3 லட்சத்துடைய போனை வாங்கி 30,000 சம்பளத்திலே 15,000 10,000 மாதம் கட்டி, எத்தனை வருடங்களாக கட்டி, கூடுதலாக கட்டி முடிக்கின்ற வாகனம் அப்படித்தான். அந்த வாகன விலை கூட, உண்மையில் அந்த வாகனம் வாங்குவதற்கு அப்படித்தான் செய்ய வேண்டும், ஹலாலான முறையில் அனுமதிக்கப்படும் வேறு விடயம். ஆனால் தனக்கு சொந்த பணத்தில் 50 லட்சத்துக்கு வாகனம் என்று வாங்க முடியும் என்கின்ற பொழுது 5 கோடியுடைய வாகனத்தை வாங்கி அதற்கு லோ பேமெண்ட், டவுன் பேமெண்ட் கொடுத்துவிட்டு கட்டி முடிக்க முன்னரே பினான்ஸ் கம்பெனி கடனோடு கபருக்கு போகின்ற காலம். எல்லாமே ஆடம்பரம். மன்னித்துக் கொள்ளுங்கள், இதை பொதுவாக ஒரு தலைப்பில் பேசுகிறேன். நீங்கள் செய்வதெல்லாம் பிழை என்று சொல்லவில்லை. ஆனால் பாவிக்கின்ற பொருட்கள் எல்லாமே வாங்குகின்ற பர்ச்சேஸ் பண்ணுகிறதெல்லாம் மேலதிகமான ஒரு ஆடம்பரத்துக்கும் ஒரு பேருக்கும் புகழுக்கும் பெருமைக்கும் தான் வாழ்கிறோமே தவிர, நம் வாழ்க்கைக்கு தேவை எனக்கு இது போதும் என்ற பானையில் வாழ்கின்ற சிலர் வாழ்கின்ற ஒரு காலமாக இருக்கிறோம். எல்லாமே சோசியல் மீடியா. சொந்த நம்பர் கூட பாடம் இல்லாத அளவு மனத சக்தியிலே பலகீனம் ஏற்பட்டு விட்டது. நம்பரை கேட்டால் டயல் பண்ணுகிறார், வருகின்ற நம்பர் தான் என்னுடைய நண்பர், தன்னுடைய நம்பர், போன் நம்பர் பாடம் இல்லாத காலம். ஒரு காலத்துக்கு சொன்னோம்,
இந்த கருவிகள் நம்முடைய ஞாபக சக்திகளை அழித்தொழிக்கும் என்று இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் மீடியாவிலே கேட்டு செய்கின்ற, எல்லாவற்றையும் ChatGPT கேட்டு செய்கின்ற, எல்லாவற்றையும் AI கேட்டு செய்கின்ற. ஏன் எந்த அளவு எனக்கு தலைவலிக்கிறது என்ன செய்ய? என்னுடைய மனைவி பேசாமல் இருக்க என்ன செய்ய? என் உண்மை ஏசுகிறான் என்ன செய்ய? என்ன நானும் அடிக்கிறான் என்ன செய்ய? எல்லாவற்றையும் மீடியாவிலே கேட்டு பத்துவாவும் மீடியா தான், வாழ்க்கை பிரச்சனையும் மீடியா தான், எல்லாமே மீடியா தான், பிள்ளைக்கு பேர் வைப்பது மீடியா தான். மீடியாவிலே பார்த்து பேரை வைத்துவிட்டு தான் கருத்தை கேட்பது உலமாக்களிடம் பார்த்துவிட்டு மோசமான கருத்து அங்கு பதிவு எழுதி முடித்தாச்சு. அதனால் கண்ணியமானவர்களே, ஒரு பேர் வைத்திருந்தார் மீடியாவிலே பார்த்து அங்கு பொய் கருத்தெல்லாம் போட்டிருப்பார்கள். வேற ஏதோ பேர் சம்பந்தம் இல்லாத கருத்துக்கள். இவ்வளவு உலமாக்கள் இந்த காலத்திலே மீடியாவிலே கூகுளிலே அங்கும் இங்கு பார்த்து பேரை வைத்திருக்கிறார். வெரிபிகேஷனுக்காக உறுதிப்படுத்த ஒரு தெளிவுக்கான கோல் வருகிறது. அவர் வைத்த பெயருடைய அர்த்தம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஜோக்கான ஒரு அர்த்தம், ஒரு கேவலமான அர்த்தம். என்ன தெரியுமா? சொல்லி காட்ட வேண்டிய உதாரணம், பௌரு தள்ளி. எந்த முக்தியிடம் கேட்டு வைத்த பேர் கூகுள் முக்தியிடம். எல்லாமே எங்களுக்கு உலமாக்கள் தேவையில்லை, இல்ல நாங்கள் அங்கே பார்த்து படிச்சுக் கொள்வோம் என்று பெற்ற அன்பு குழந்தைக்கு வயிறு தள்ளி என்று பெயர் வைத்த ஒரு கேவலமான அநாகரிக காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உறவுகள் ஹலாலான உறவுகளை பேணுவோம், ஹராமான உறவுகளை துண்டிப்போம். நம்முடைய மனைவி ஹலால் பேணுவோம், நாமும் மகரம் பேணுவோம், பிள்ளைகளை மகரம் பேணி வளர்ப்போம். கலப்பு திருமணங்கள் அதிகமாக நடக்கின்ற காலம் கண்ணியமானவர்களே. அந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு இடத்தில் விளங்குகின்ற பாணி சொல்கிறேன். பிற மதத்தவர்களுடைய வணக்கத்துக்கு தூண்டுகின்ற ஒரு சாதனம் பாதை மூலைகளிலே கட்டப்பட்டிருக்குமே, விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த கட்டப்பட்ட அந்த வணக்க ஸ்தலத்திலே ஒரு பதாதை, நல்ல விளங்கிக் கொள்ளுங்கள். நமது நாடு இலங்கை நாட்டு தகவலை சொல்லிக் கொள்ளுங்கள். அந்த பதாதையிலே அந்த மஸ்ஜிதை கட்டிவிட்டு இன்னாருடைய பெயர் வைக்கப்பட்டு போட் போடப்படுவது போன்று இன்னாருக்கான சதக்கா ஜாரியா என்று அந்த பதாதையிலே போடப்பட்டிருக்கிறது பேர். அந்த பெயரை நான் தெரிந்து கொள்கிறேன். அந்த பதாதையிலே போடப்பட்டிருக்கின்ற பேர் இந்த இணை வைப்புக்கான சாதனம் கட்டப்பட்ட, அதாவது புத்திசாலிகள் விளங்கிக் கொள்வது, இது இன்னாருக்கும் அவருடைய மனைவிக்குமான ஆத்ம சாந்திக்காக அன்பளிப்பாக நம்முடைய பாதையில் சதக்கா ஜாரியாவாக கட்டப்பட்டது என்று ஒரு முஸ்லிமுடைய பேர். அதுவும் எப்படிப்பட்ட பேர் என்றால் அல் அஸ்மாவுல் ஹுஸ்னாவிலே வருகின்ற அல்லாவோடு பெயரோடு சேர்ந்து வருகின்ற அப்தோடு இணைந்த பெயர். அப்படிப்பட்ட காலம் நம்முடைய பெயரும் இப்படிப்பட்ட இடங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய பெயர் வரக்கூடாது. உறவுகளை சீராக்குவோம். கனிமனுடைய மஹரம் ஹராம் ஹலால், நிக்கா முடித்து கொடுப்பது, நிக்கா எங்கு பார்ப்பது, மாப்பிள்ளை பார்ப்பது, பெண் பார்ப்பது ஒழுக்கமான விடயங்களாக மிகவும் கரிசனையாக பார்க்க வேண்டிய காலம். எத்தனையோ கலப்பு திருமணங்கள், இஸ்லாத்துக்கு தொடர்பு இல்லாத திருமணங்கள். கனிமலை முஸ்லிம் தான், ஆனால் பிற மதத்துடைய அமைப்பிலே அவருடைய கிரியைகள் செய்யப்படுகின்ற சம்பிரதாயங்கள் செய்யப்படுகின்ற காலத்தில் வாழ்கிறோம். எனவே பிள்ளைகள் வழக்கு எடுக்கின்ற சட்டங்களை உலமாக்களிடம் படிப்போம், சத்தெடுக்கின்ற சட்டங்களை படிப்போம், சத்தெடுக்கக்கூடிய வயதை படிப்போம். சட்டத்தை நாங்கள் மின்பர்களை பேச முடியாது. இதனாலும் சில பின்னால் பல அசம்பாவிதங்கள் ஏற்படுகின்றன. நிக்கா முடித்துக் கொடுப்பதை கண்ணியமானே, கண்டவர் நின்றவர் எல்லாம் நிக்கா திருமணம் செய்து கொடுப்பதற்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? நம்முடைய மஹர்ரம் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கக்கூடிய, முன்னேற்றக்கூடிய பல பகுதிகளை நாம் மார்க்கமயப்படுத்தக்கூடிய ஒரு மஹர்ரமாக மாற வேண்டும் என்பதற்கு தான் எல்லா விடயங்களையும் குறிப்பாக குடும்பத்தோடு உறவுகளோடு சம்பந்தப்பட்ட பல உதாரணங்களை முன்வைக்கிறேன். அன்பானவர்களே, நிக்கா முடித்துக் கொடுப்பதற்கென்று கண்டவர் நின்றவர் எல்லாம் ஒரு பெண்ணை முடித்துக் கொடுப்பதற்கு புரோக்கர் வேலை செய்கின்ற வாகன பிசினஸ் அல்ல கல்யாணம். காருக்கு 3 புரோக்கர், பைக்கு 2 புரோக்கர், வீட்டுக்கு 5 புரோக்கர், காணி பூமியை புரோக்கரிங் செய்கின்ற வேலை அல்ல. கண்ணியமான மனித இனம், கண்ணியமான பெண்களை வழி உரிமையாளர் முடித்துக் கொடுக்க வேண்டியவர் தான் முடித்துக் கொடுக்க வேண்டும். திருமணம் நடக்கிறது, தந்தைக்கு தெரியாத பிள்ளைக்கு திருமணம் நடக்கிறது. தந்தைக்கு சொல்லாமல் யாரும் முடித்துக் கொடுக்கிறார்கள். யார் உங்களுக்கு அந்த உரிமையை தந்தது? வெளிநாட்டில் இருக்கலாம், எங்க இருக்கலாம், அவருடைய அனுமதி தேவை. அதற்கான அது சட்ட விரோதமாக இருந்தால் சட்டத்துக்கு முகம் கொடுக்க வேண்டும். அதே போன்று கனிம மார்க்கெட் அல்லாவுக்கு பதில் கொடுக்க வேண்டும். வழி தந்தை என்ற தந்தையுடைய தந்தை விலை சுருக்கமாக சட்ட பிரச்சனைகளை பேசவில்லை, பொதுவாக விலை கொள்ளுங்கள். தந்தைக்கு பிறகு தந்தையுடைய தந்தை மணப்பெண்ணுடைய அப்பா, அதற்கு பின்னால் அந்த மணப்பெண்ணுடைய உரிய நல்ல தகுதி உள்ள ஒரு சகோதரர் இருப்பார், சகோதரர்,
அதுக்கு பின்னால் தந்தையுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், அதுக்கு பின்னால் கண்ணியமாவுடைய தந்தை ஒன்று தாய் வேறு, அப்படியான சகோதரருடைய பட்டியல் வரும். மணமகளுக்கு சகோதரன், ஆனால் வாப்பாவும் உமாவும் ஒன்று அல்ல, வாப்பா ஒன்று, அம்மா மௌத்தாகி அலைத்தலா கொடுக்கப்பட்டு மீண்டும் முடித்தார். உதாரணம் என்ன? தந்தை வழி சகோதரர். அதுக்கு பின்னால் கண்ணியமானவர்களே அடுத்த கட்டம் தந்தைக்கு பொண்ணுடைய தந்தையுடைய தந்தை வழி சகோதரர் விலகிக் கொள்ளுங்கள். இப்படித்தான் ஒவ்வொரு பின்னாகத்தான் நடக்கிறது. தவிர எடுத்தவர் பிடித்தவர். உதாரணமாக பெண்ணுடைய தாயுடைய புறத்தில் வழிமாறுகள் கிடையாது. சுருக்க சட்டமாக விலகிக் கொள்ளுங்கள். மார்க்க சட்டத்தை பேசவில்லைங்க, பொது தலைப்பை சொல்கிறேன். பொண்ணுடைய மணப்பெண்ணுடைய தாயுடைய பகுதியில் வழிமார்களுடைய பட்டியல் கிடையாது. தாயுடைய அப்பா அப்பாதான், ஆனால் வழியாக வர முடியாது. இவர்கள் யாரும் இல்லை ஒன்று மௌத்து, இவர்கள் யாரும் இல்லை, இவர்கள் அந்த பட்டியல் இல்லை என்றால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய பவர் யாருக்கு வரும் என்றால் காவியாருக்கு வரும். காவியாவோடு சம்பந்தப்பட வேண்டும் என்று கண்ணியமான ஒரு பெண்ணுக்கு 2 நிக்கா நடக்கிறது. ஒன்று என்ன தெரியுமா? ஒன்று வீட்டுக்குள், ஒன்று பள்ளியில். வீட்டுக்குள் என்ன? இறுதியாக நான் இதை சொல்லி இறங்குகிறேன். நான் இறங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது, இறங்குகிறேன். நான் இதை ஏன் தடுத்த தெரியுமா? சமூகத்துடைய தொடர்பாடல் சின்னாபின்னமாகின்ற வழி இதுதான். திருமணம் நல்ல பக்குவமான பிள்ளை கெட்ட பிள்ளையாக மாறுவதும், நல்ல பக்குவமான வாலிபர் ஒரு அயோக்கியனாக மாறுவதும் திருமண பந்தத்தால். அங்கிருந்து மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அன்பானவர்களே, 3 மாதங்களுக்கு முன்னால் அக்கது செய்துவிட்டு வெளிநாடு போகிறார். 2 வருடங்களுக்கு பின்னால் வந்து வலிமா மாப்பிள்ளை 2 வருடமும், மன்னித்துக் கொள்ளுங்கள், சில விடயங்களை நாகரீகமாக தெளிவாக சொல்ல வேண்டும். 2 வருடம் எதற்கு அக்கது? இவர்கள் போன் பேசி கூத்து போட. மன்னித்துக் கொள்ளுங்கள், இப்படிதான் சொல்ல வேண்டும். உலமாக்களுக்கு வருகின்ற சம்பவங்களை கேட்டால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நஞ்சு குடிப்பதை சாதாரணமாக நினைத்தீர்கள், இப்படி முட்கூட்டி ஒரு அக்கல் செய்து கொடுப்பதை விட. உதாரணம் சொல்கிறேன். அது எதற்கு? போனிலே கொத்து போட, வீடியோ காலிலே கொத்து போட. அதுலே கண்ணியமான லைசன்ஸ் கொடுக்கிறோம் அநாகரிகமாக நடப்பதற்கு. அக்கது என்ற பேர். அது யாராச்சும் ஒரு 5 பேரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே அக்கது வைத்து விட்டு அதுக்கு பின்னால் 2 வருடங்கள், இது 2 வருடம் காத்து முடித்து வாழ்ந்தது அதிசயம். 3 மாதங்களை பொருத்த முடியாமல் உடைந்த திருமணங்கள், 2 மாதங்களில் உடைந்த திருமணங்கள். இஸ்லாமிய முறை என்ன தெரியுமா? மாப்பிள்ளை பெண் பார்த்து விட்டோமோ, முடிவெடுத்து விட்டோமோ, இன்று எப்படி அக்கதி செய்வது? அக்கதி செய்தவுடன் மாப்பிள்ளை பெண்ணை மாப்பிள்ளையிடம், மாப்பிள்ளை பெண்ணிடம் வருவது, வாழ்க்கையை ஆரம்பிப்பது, பெண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைப்பது, குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிப்பது. எனவே இந்த விடயத்தில் பெற்றோர்கள் மிகவும் கவனம் செலுத்துங்கள். பிள்ளைகள் உங்களோட சொல்ல மாட்டார்கள். பல கேவலமான, பல அநாகரிகமான, பல அவர்கள் என்ன ஒரு தைரியம் வருகிறது, நான் அக்கதி செய்து விட்டேன், நான் மாப்பிள்ளை தானே, எந்த இடத்துல போகலாம் வரலாம் என்று போய் வந்த பிறகு உடைந்த திருமணங்களும் இருக்கின்றன. உங்களுக்கு முன்னாலும் இருக்கலாம். எனவே உறவுகளை சீராக்குவோம், மாற்றங்களை கொண்டு வருவோம். பல தலைப்புகளை சொன்னேன். தனிநபர் மாற்றம், ஆன்மீக மாற்றம், ஈமானிய மாற்றம், பாவங்களை விடுகின்ற மாற்றம், கொடுக்கல் வாங்கலுடைய மாற்றம், குடும்ப வாழ்க்கையுடைய மாற்றம், பெற்றோர் பிள்ளையுடைய உறவு, எல்லாவற்றையும் நமக்கு தேவையான சில முக்கியமான தலைப்புகளிலே முஹர்ரம் மாதத்தில் மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்வோம் என்ற தலைப்பிலே சில விடயங்களை முன்வைத்தேன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசப்பட்ட விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் யார் யாருக்கு என்னென்ன விடயங்கள் தேவையோ அந்த வாழ்க்கையிலே பிரதிபலிக்க செய்து, நம்முடைய இந்த புத்தாண்டை நாமும் புதிதாகி, நம்முடைய தன்மைகளை புதிதாகி, பண்பாடுகளிலே கெட்டவைகளை விட்டொதுங்கி நல்ல பண்பாடுகளை உள்ளடக்கி உள்வாங்கி புனிதர்களாக பரிசுத்தமானவர்களாக வாழ்ந்து அதே பரிசுத்தத்தோடு களிமாவோடு நம்முடைய ரூஹ் விரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தலைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லீம்கள் மூமின் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, தர மலர்ந்திருக்கின்ற புத்தாண்டை நமக்கு சுபிச்சமாக்குவாயாக, செழிப்பானதாக்குவாயாக, பரக்கத்துக்குரியதாக்குவாயாக, நலவுகள் நிறைந்ததாக்குவாயாக, கஷ்டங்கள் கடன்கள் நோய் நம்பளங்கள் நீங்கியதாக ஆக்குவாயாக, மனக்கவலைகள் நீங்கி சந்தோஷங்கள் மேலிடக்கூடிய ஒரு இடமாக ஆக்குவாயாக, தேவைகள் நிறைவேற்றப்பட்ட ஒரு ஆண்டாக ஆக்குவாயாக, எல்லா இபாதத்துகளையும் பேணுதலை கையாளக்கூடிய ஆண்டாக மாற்றுவாயாக, குடும்ப வாழ்க்கையை சீராக்குவாயாக, கொடுக்கல் வாங்கலை சுத்தமாக்குவாயாக, பெற்றோர் பிள்ளையுடைய உறவை சீராக்குவாயாக, திருமண பந்தங்கள் நிகழ்வுகளை மார்க்க முறைப்படி சட்ட முறைப்படி செய்வதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வாயாக. ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.